பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின நல்ல தெய்வக்கார நன்றி செலுத்துகிறேன். நம் யாவரும் கண்களை மூடி ஒரு விஷயம் கூட தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளியிலுமாய் கூட ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பூதுமானவர், நீர் மாறாதவர், நீர் மகத்துவம் அல்லவர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஒரு விஷயம் கூட, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஒரு மனதாய் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கு, ஆவியான தேவனுக்கு, அன்பர் இயேசு ராஜனுக்கு, ஆவியான தேவனுக்கு, அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், அப்பனே உமக்கு தந்தேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் நாங்கள் பாடின வண்ணமாய் கூட ஆண்டவரே உங்களுடைய திருமுகம் தேடி நாங்கள் வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலுமாய் கூட எங்கள் ஒவ்வொரையும் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்தவர், இந்த நாளிலும் கர்த்தர் நீர் ஒருவரே எங்களை நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 40 நாள் பாஸ்டிங் பிரேயர்ல இன்னைக்கு எத்தனாவது நாள்மா? இந்த 27வது நாள்ல 21ஆம் தேதியில காலையில் 5:35 உங்களை யாவரையும் பார்க்கும்படியாக என் தேவன் பாராட்டின தயவுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் பார்க்கறது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கூல்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கப்படும் போது ரொம்ப நாள் லீவ் போட்டு ஒருத்தர் உள்ள வரப்படும்போது எல்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா? இந்த காலேஜ்ல இந்த ஒர்க் பண்ற இடத்துல எல்லாம் அப்படி பார்க்கப்படும் போது ஒரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நானும் இந்த கிளாஸ் ரூம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை எடுத்து நான் சுருக்கமா 6 மணிக்குள்ள நான் முடிச்சுட்டு நம்ம மீதியான காரியங்களை நம்ம செய்யலாம். எடுத்தருள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமே.
அடிச்சுக்காதீங்க. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவயங்கள் ஒவ்வொன்றையும் தம்முடைய சரீரத்திலே வைத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சித்தத்தின்படியாக அவயவயங்களை என்ன பண்ணிருக்காரு? சரீரத்துல வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் ஒரு மனுஷனை படைக்கப்படும் போது எப்படி படைச்சார்னா அவருடைய சாயலாக படைச்சார். அப்படிதானே? அவர் எப்படி இருப்பாரோ அவருடைய சரீர பிரகாரமா இந்த உலகத்துல வரப்படும் போது அவருடைய கண் கை கால் எப்படி இருக்குமோ அதுதான் மனுஷனை உண்டாக்கினார். இங்க வேதம் சொல்லுகிறது, தேவ சித்தத்தின்படி ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? சரீரத்துல வைத்திருக்கிறார். இங்க சரீரம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்துவின் சபை. அவயங்கள் என்பது நம்ம எல்லாருமே. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்ம கொலோசியர்ல வாசிக்கப்படும் போது அங்க சொல்றாரு, எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு யார் தலைவரா இருக்கிறாரா? கிறிஸ்துவே சபைக்கு தலைவரா இருக்கிறார். எபேசியர்ல சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் அவரே தலையா இருக்கிறார் என்று சொல்லி. நம்முடைய சபைக்கும் யார் தலைவரா இருக்கிறது? நாமெல்லாம் எப்படியா இருக்கிறோம்? நாம அவயங்களா இருக்கிறோம். கர்த்தர் எப்படி இருக்காரு? தலையா இருக்கிறாரு. இந்த கிறிஸ்துவின் சபைக்காகிய சரீரத்திற்கு கர்த்தர் தலை, நம்ம எல்லாம் அவயங்களா இருக்கிறோம். சரி, இந்த அவயங்கள் என்ன செய்யணும்னா, அவயங்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை செய்தால் மாத்திரம்தான் இந்த சரீரம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். அப்படிதானங்க? சரீரத்துல எது ஒரு அவயம் பலவீனப்பட்டாலும் அப்ப அந்த சரீரத்திற்கு என்ன ஆகும்? ஏதோ ஒரு பலவீனம் அர்த்தம். அதே போல சபையாகிய சரீரத்திற்குல எது பலவீனமா இருந்தாலும் அப்ப அந்த சபையில என்னன்னு அர்த்தம்? ஏதோ ஒரு பலவீனங்கள் இருக்குன்னு அர்த்தம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா மொத்தம் 17 வரங்களை குறித்து அவர் சொல்லியிருப்பார். மேல ஒரு 9 வரம் இருக்கும், கீழே ஒரு 8 வரம் இருக்கும். நடுவுல எப்படி வரங்கள் வேறுபட்டிருக்கிறதோ அதற்கு ஒப்பிட்டு இந்த சரீரத்தை சொல்லியிருப்பார், அவயங்கள் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? காலையில எல்லாம் ஒரு மாதிரி நீங்க என்ன நினைக்கிறது எப்படின்னா, நாங்க 28 நாளா 27 நாள் வந்திருக்கிறோம். நீ இப்போ ஒரு நாள் வந்துட்டு சரீரம் என்ற சபை என்ற அவை என்ற நினைக்க. இந்த 28 நாள் 27 நாள் வந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாள் வந்த பலன் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உங்க பலனை நான் வாங்கிக்க முடியாது. இந்த ஒரு நாளுக்கு எனக்கு உண்டான பலனை அவங்க பலன் அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. இங்க வேதத்தை நான் வாசிக்கப்படும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 12ஆம் அதிகாரத்துல 17 வரங்களை குறித்து சொல்றாரு. ஒவ்வொரு வரங்களும் ஒவ்வொரு வித்தியாசம் முடியாது. அதை இந்த சரீரத்திற்கு ஒப்பிட்டு சொல்றாரு. சரீரம் எப்படி இருக்கிறதோ அதுல இருக்கிற அவயங்கள் எப்படி வித்தியாசமா இருக்கிறதோ அதே போல ஆவியின் கூடிய வரங்களும் வித்தியாசமா இருக்கும் என்று சொல்லி. இங்க எத்தனை பேர் கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்கீங்க? இந்த கண்ணாடி போடுவதற்கு கூட என்ன தேவை? கண்ணாடி தேவைன்னாதீங்க. கண்ணாடி போடுவதற்கு கூட மூக்கும் காதும் தேவை. மூக்கும் காதும் இல்லாம கண்ணாடியை நீங்க என்ன பண்ண முடியாது? போட முடியாது. ஏன்னா அவயங்கள் ஒவ்வொன்றும் நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் தொடர்ந்து என்ன பண்ணிருப்பாரு? சரீரம் 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 சொல்லியிருப்பார். ஏன்னா சரீரமாகிய சபை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எப்போ ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வோம் தெரியுங்களா? ஒரே நிமிஷம், ஒரு தண்ணி குடிக்கணும். அல்லேலூயா. ஒண்ணும் இல்ல, மாத்திரை போடுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகும். அல்லேலூயா. இந்த தொடர்ந்து 12ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா சரீரம் சரீரம் என்ற வார்த்தையை தொடர்ந்து அவர் சொல்லிட்டே இருப்பார். நாம ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்றேன்னா அதற்கு என்னன்னா ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இப்ப நம்ம பசங்க ஸ்கூல் எக்ஸாம் எழுத போனாங்க. எழுத பண்ணும்போது அந்த பசங்க சொல்லிட்டே இருப்போம், ஏம்மா நீ என்ன பண்ணு, ஆல் டிக்கெட் எடுத்துட்டியா, பேனா எடுத்துட்டியா, பென் எடுத்துட்டியா,
நீ வந்து ஜெபம் பண்ணிட்டா. இப்ப நம்ம மறுபடியும் கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா அது ரொம்ப அவசியமானது. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க இந்த 18ல இருந்து தொடர் 12ல இருந்து தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, இந்த சரீரம் ஒன்றே சரீரம் ஒன்றே சரீரம் ஒன்றே என்று சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி கொண்டே இருப்பார். நான் அதான் கேட்டேன், இந்த கண்ணாடி போடுவதற்கு மூக்கும் காதும் இல்ல, நான் கான்டாக்ட் லென்ஸ் மட்டும் போட்டுக்குவேன் அப்படின்னா, அந்த லென்ஸ் போடுறது கூட என்ன தேவை? கை தேவை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையாகிய சரீரத்துல அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையில வைத்திருக்கிற அவயங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது? எல்லா அவயங்களும் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. எந்த அவயமோ இது எனக்கு வேணாம் அப்படின்னு கண்ணு காலை பார்த்து சொல்ல முடியாது, கை காதை பார்த்து சொல்ல முடியாது, மூக்கு வாயை பார்த்து சொல்ல முடியாது. எல்லா அவயங்களும் இருந்தாதான் அதன் பேர் சரீரம். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொல்றார், அவருடைய சித்தத்தின்படிதான் இந்த சரீரத்துல அவயங்களை வைத்திருக்கார். அதே போல இந்த பரிசுத்த அபிஷேக திருச்சபையில அவருடைய சித்தத்தின்படிதான் அவயங்களாகிய உன்னையும் என்னையும் என்ன பண்ணிருக்காரு? கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுல நம்ம கண்ணா இருக்கலாம், கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், இல்ல மூக்கா இருக்கலாம், காதா இருக்கலாம், எந்த அவயமா இருக்கலாம். ஒருவேளை வெளியே தெரியாத உள்ள இருக்கிற அவயங்களா இருக்கு, ஹார்ட்டா இருக்கலாம், லங்ஸா இருக்கலாம், லிவரா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா அந்தந்த அவயத்தை யார் வைத்திருக்காருன்னா, மனுஷன் இந்த சபையில நம்மளை கொண்டு வந்து வைக்கல, தேவ சித்தத்தின்படியாக தான் நம்மளை கொண்டு வந்து வச்சுக்கிறார். அல்லேலூயா. அவயம் என்பது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்கார் வந்து ஒரு இடத்துல சொன்னதான ஒரு காரியம் என்னன்னா, அவர் வந்து தொடர்ந்து ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவரால் ஊழியம் செய்ய முடியல. அவருடைய சரீரத்துல சுகர் வந்ததுனால இந்த காலுடைய கட்டை விரல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கால் கட்டை விரல் எடுத்ததுனால அவரால் பழையபடி என்ன பண்ண முடியல, ஊழியங்கள் செய்ய முடியல. தொடர்ந்து அவரால் ஊழியம் செய்ய முடியாதனால அந்த ஊழியக்கார்ட்ட சொன்னாராம், ஐயா என்னால வந்து முன்னாடி செஞ்ச மாதிரி இப்ப என்னால ஊழியம் செய்ய முடியல, ரொம்ப கால் வலிக்குது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா கால் ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னாரு. இவ்வளவு நாள் எனக்கு அந்த கட்ட விரலுடைய மகிமை எனக்கு தெரியலையா, இப்போ எப்போ சுகர் வந்து அதை கட் பண்ணாங்களோ அப்போதான் அந்த கட்ட விரலோட மகிமையை என்னை அறிந்து கொண்டுன்னு சொன்னார். அல்லேலூயா. எல்லாமே எல்லா அவயங்களும் ரொம்ப முக்கியம். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? சரீரத்துக்கு அவயங்கள் எப்படி முக்கியமோ, சபைக்கு நம்ம எல்லாருமே எப்படி ரொம்ப முக்கியம். சரி, நம்ம சரீரத்துல வேண்டப்படாத அவயங்கள் ஏதாவது இருக்கா? என் சரீரத்துல வேண்டப்படாத அவயம் இது இருக்குங்க அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல முடியலங்களா? நகை இருக்கு இல்ல? எத்தனை பேர் நகம் வளர்க்குறீங்க? இந்த நகை கூட வெட்டுறோம். சில பேர் நகத்தை கூட வளர்த்து கின்னஸ் ரெக்கார்ட்லாம் படிச்சிருக்காங்க. அல்லேலூயா. எல்லா சரீரங்களும் எல்லா அவயங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவங்க சொல்றாரு, எல்லாம் அவங்க நீங்க இந்த எதை நீங்க கனவீனம் நினைக்கிறீங்களோ, எதை பலவீனம் நினைக்கிறீங்களோ, எது லட்சணம் இல்லாதவைகள் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுதான் தேவனால அதிக கனம் பெறுகிறதா இருக்கு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் இந்த சரீரமாகிய சபைக்கு இங்க வந்து இருக்கிற ஒவ்வொரு என்ன பண்ணது ரொம்ப முக்கியமாக தேவ சித்தத்தின்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புது சபைக்கு போக போறோம், அப்படிதான். நம்ம இந்த அவயங்கள் போதுமா இல்ல புதிய அவயங்கள் வேணுமா? இல்லைங்க, நாங்க உட்காந்து எங்களுக்கு கரெக்டா இருக்கு, அப்புறம் என் இடத்துல வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு அவருக்கு வந்து இடம் இல்லைன்னா அது வேற பிரச்சனை, அப்படி இல்லைல்ல. அல்லேலூயா. அப்போ நம்ம புது சபைக்கு போகப்படும் போது இந்த ஒவ்வொரு அவயங்களும் என்ன பண்ணணும்னா செயல்படும். இந்த சரீரத்துல அவயங்கள் செயல்பட்டாதான் என் சரீரம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். என் அவயங்கள் செயல்படாம இருந்துச்சுன்னா என் சரீரத்துல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு. அதே போல சரீரமாகிய சபை, இந்த சபை ஈஸியா கிடைக்கப்படல. நான் இந்த நம்ம சபையை சொல்ல, பொதுவாகவே சபை வந்து ஆண்டவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது. அவருடைய விலைக்கிரயம் கொடுத்துதான் சபையை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? உருவாக்கி இருக்காரு. அந்த சபைக்கு யாரு தலைவரா இருக்காரு? இயேசு மாத்திரமே தலைவரா இருக்காரு. நம்ம எல்லாருமே அது யாரா இருந்தாலும் நம்ம அவயங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த சரீரம், இந்த அவயங்கள் ஆதி திருச்சபையில ஒழுங்கா என்ன சொல்லலாம், எல்லாமே கரெக்டா அதனுடைய வேலை செஞ்சதுனால நிறைய ஆசீர்வாதங்களை அந்த சபை நாட்கள்ல பெற்றுக்கொண்டாங்க. அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் வந்து இங்க ரன்னிங் ரேஸ் ஓடி இருக்கீங்க?
ரன்னிங் ரைஸ் வேணாம். பன்னு சாப்பிட்ற போட்டி, லெமன் ஸ்பூன், மியூசிக்கல் சேர். அல்லேலூயா. மியூசிக்கல் சேர் என்ன பண்ணுவோம்? ஓடுவோம். ரன்னிங் என்ன பண்ணுவோம்? ஓடுவோம். லெமன் ஸ்பூன் நடப்போம். இல்ல லெமன் ஸ்பூன் முக்கியமா வாயில இது பண்றோம். பன்னு சாப்பிட்ற போட்டி, அதுவும் வாயில போட்டு. இப்போ அதுல வின் பண்ணிட்டீங்க. பிரைஸ் எங்க கொடுப்பாங்க? கைக்கு கொடுப்பாங்களா இல்ல வாய்க்கு கொடுப்பாங்களா? கைக்கு கொடுக்கறதுல வாய் கோச்சுக்குமா? இல்ல கைக்கு இல்லைங்க நான் வாயில தான் பன்னு சாப்பிட்டேன், எனக்கு கிஃப்ட் வாயிலே கொடுத்துருங்க அப்படின்னு யாராவது நம்ம கேட்டிருக்கோமா? அப்போ ஒரு அவயம் வின் பண்ணிச்சுன்னா எல்லா அவயங்களும் என்ன பண்ணணும்? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியர் பட்டணத்திற்கு சொல்லப்படும் போது இந்த 12ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய வரங்கள் வித்தியாசமா இருக்கும். ஒரே ஒரு சபையில எல்லாருமே எப்பவுமே எப்படி இருக்க மாட்டோம்? ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஆனா அவயங்கள் வேறு, சரீரம் ஒன்று. அல்லேலூயா. எல்லாருமே வித்தியாசமா இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே ஒரே கலர் ட்ரெஸ் போடணும் தான் இல்ல, எல்லாருமே வித்தியாசங்களா இருக்கிறோம். ஆனா எல்லாருமே சபைக்கு வந்திருக்கும். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது சரீரம் ஒன்றே, அவயங்கள் வேறு. எப்படி ஒரு விஷயங்கள் செய்யப்படும் போது இன்னொன்னுக்கு கிஃப்ட் கிடைக்கப்படும் போது எல்லா அவயங்களும் சந்தோஷப்படுதோ, அதே போல நம்ம என்ன செய்யணும்னா அவயங்களாகிய நாம செயல்படும் போது எல்லா அவயங்களும் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். நம்ம சபையில எடுத்துக்கோமே, ஒருத்தர் டிராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்வோம், ஒருத்தர் ஃபுட் மினிஸ்ட்ரி செய்வோம், ஒருத்தர் வீட்டு கூட்டம் மாட்டம் தான் வருவோம், ஒருத்தர் பாஸ்டிங் பிரேயர் வருவோம், ஒருத்தர் சுகமளிக்கிற பிரேயர் வரும், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஒருவர் செய்வாங்க, யூத் மீட்டிங் ஒருத்தர் செய்வாங்க. எல்லா மினிஸ்ட்ரிக்கும் எல்லா ஊழியத்துக்கும் நான் வரேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருவர் சொல்ல முடியுங்களா? யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு அவயங்களும் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. நீ எல்லா அவயங்களும் எல்லா வேலையும் செய்யணும் அப்படி அல்ல. அதனால என்ன செய்ய முடியும்? கண்ணு என்ன பண்ணும்? பார்க்கணும். கை என்ன பண்ணும்? அதனுடைய வேலையை செஞ்சுதான் ஆகும். சில நேரங்களில் இந்த கை என்ன பண்ணும்? கண்ணா இருக்கும். எப்ப தெரியுங்களா? இந்த கை கண்ணா இருக்கும். எப்ப தெரியுங்களா? யாராவது கரெக்டா சொல்லுங்க. சில நேரங்களில இந்த கை வந்து கண்ணா மாறிடும். கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கண்ணு எது கையை கண்ணா மாறிடும்? கை கண்ணம் மாறிடும். அல்லேலூயா. சில நேரங்களில் சொல்லுவோம், யாரா ஹெல்ப் பண்ணிட்டா கைய காலான்னு நினைச்சு. அல்லேலூயா. ஆனா அதனுடைய வேலைய அது என்ன பண்ணா செய்து கொண்டே இருக்கும். இந்த சபையில எத்தனை பேர் கண்ணா இருக்கீங்க? எத்தனை பேர் கையா இருக்கீங்க? இல்லைங்க நான் நகமா இருந்தாலும் இருக்கேங்க. இல்லைங்க நான் வெளியிலே தெரியல, நான் உள்ள இருக்குங்க, உள்ள இருக்க ஹார்ட்டுங்க, நான் உள்ள இருக்க லிவரா இருக்கும். எதுவா இருந்தாலும் அந்த அவயம் என்ன பண்ணணும்? அதனுடைய வேலையை செய்கிறவரா இருக்கும். நம்ம வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி பேதுரும் சரி இயேசுவோடு இருந்த அவயங்களை குறித்து நான் சொல்றேன். பேதுரு வந்து ஒரு தடவை எழும்பி பிரசங்கம் பண்ணுவாரு. 3000 பேரு ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேரு ரட்சிக்கப்படுறாங்க. பவுல் எழும்பி பிரசங்கிக்கும் போது 5000 பேர், 6000 பேர், 10,000 பேர் அப்படின்னு ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கா? பேதுரு வந்து இயேசுவோடு இருந்த சீஷர், அவரை சரீரமாய் பார்த்தவர். பவுல் அப்படி அல்ல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த 11 சீஷர்களும் சொன்ன காரியங்களை வைத்து, அவருடைய ஆவின் காரியங்களை வைத்து இயேசுவை அறிந்து கொண்டதான மனுஷன். பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்ணும் போது 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா பவுல் பேதுருவை விட 14 நிருபங்களை வேதத்துல எழுதியிருக்காரு. பேதுரும் பவுலும் சொல்லி என்னைக்காவது எப்பா பேதுரு வந்து பவுல் கிட்ட, நான் பிரசங்கம் பண்ணும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நான் பிரசங்கம் பண்ணும்போது 5000 ரட்சிக்கப்பட்டான்னு பவுல் இடத்துல சொல்லல. பவுல் நான் 14 நிருபங்களை எழுதினு பவுல் பேதுரு இடத்துல சொல்லல. அந்தந்த அவயங்கள் என்ன பண்ணிச்சு? அந்தந்த வேலையை செய்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இப்ப இங்க கூட சில அவயங்கள் அப்படியே துடித்து கொண்டு, ஏன் தெரியுங்களா? சீக்கிரம் முடிச்சா நான் ஃபுட் மினிஸ்ட்ரிக்கு என் கிஃப்டை நான் பயன்படுத்த போறேன், உங்க ஊழியத்தை நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. அந்தந்த அவயங்கள் என்ன பண்ணணும்? அந்தந்த வேலையை செய்யணும். அப்படிதானம்மா? இப்போ நம்ம சர்ச்சை கட்டுறேன்னு வச்சுங்களேன், எல்லா வேலையும் ஒரே ஆள் செய்ய முடியுங்களா? எல்லா வேலையும் ஈசா கண்ணை செஞ்சிருவாரா? அப்போ
அந்தந்த வேலையை அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஒருத்தர் இருப்பாங்க, இன்டீரியல் டெக்கரேஷன் உள்ள இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பம்பிங்கு, ஒயரிங், ஒவ்வொரு வித்தியாசமா எல்லாம் சேர்ந்துதான் அந்த கட்டிடம் உருவாகும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சபையில தேவ சித்தத்தின்படி அவயங்களாகிய நம்மை வைத்திருக்கார். காரணம் என்னன்னா, நாம நம்முடைய வேலையை செய்கிறவனா இருக்கும். அப்படி வேலையை செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆதி திருச்சபை நாட்கள்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமே. 42ஆம் வசனத்தை நீங்க 42ல இருந்து 46 வாக்கம் வாஸ்து பாத்தீங்கன்னா ஒரு 7 காரியங்களை சொல்றார். அதுல 42ஆம் வசனத்தை மாற்றம் வாசிப்போமே. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்பம் பிக்குதலிலும் சரி போதும், ஜெபம் பண்ணியதிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காரியங்களை சொல்றான். இப்போ நம்முடைய சபை, நம்ம அவயங்கள் கரெக்டா செயல்படுகிறது என்று சொன்னால், அடுத்தது 47ஆம் வசனத்துல லாஸ்ட்ல சொல்லப்படும், வாசிப்போம். லாஸ்ட் லைன், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் தம்முடைய சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவயங்கள் அதனுடைய வேலையை செய்யப்படும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சபையில ஆட்களை சேர்த்து கொண்டே வருவார். அதற்கு என்ன செய்யணும், அவயங்கள் இந்த 7 காலத்துல ஒரே ஒரு காரியம் சொல்ற, ஜெபம் பண்ணுவதில தரித்திருக்கணும். ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லல, ஜெபம் பண்ணுவதில தரித்திருக்கணும். தரித்திருக்கிறதுனா என்ன தெரியுங்களா, உறுதியாய் அந்த காரியத்துல தொடர்ந்து நம்ம செய்கிறவரா இருக்கும். தொடர்ந்து இந்த 40 நாள் மாத்திரம் அல்ல, இந்த 40 நாள் நம்ம எதற்காக வந்தோமோ, எப்போ முதல் நாள் வரோமோ அப்போவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த விண்ணப்பத்தை சாங்ஷன் பண்ணிட்டார். அப்படிதானே? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டீங்க? அல்லேலூயா. ஆனா இப்ப மீதி 28 நாள் வர வைத்தது எதற்காகனா, நான் யாரு, நான் என்ன செய்யணும், என்னுடைய காரியத்தை தெரிந்து கொள்ளும்படியாதான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கார். இங்க வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் கர்த்தர் ஒரு சபையில ஆட்களை கொண்டு வந்தார். யோசித்து பாருங்க, டெய்லியும் ஒரு ஆட்களை சபையில கொண்டு வந்தார்னா அந்த சபை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும், அந்த அவயங்கள் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும், அவருடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். ஜபம் பண்ணுவதில் தரித்திருந்தாங்களாம். ஜபம் என்பது சபைக்கு ஒரு ஹார்ட் போல, எப்படி கம்ப்யூட்டருக்கு CPU இருக்கோ அதே போல நம்ம சபைக்கு ஜபம் என்பது என்ன, ஹார்ட் எப்போ நிக்குதோ அப்போவே அந்த சபை செத்ததற்கான அடையாளம். அல்லேலூயா. இந்த 40 நாள் மாத்திரம் இல்ல, நான் சொல்ற இந்த 40 நாள் நாங்க வரோம் அப்படி மாத்திரம் இல்ல, ஜபத்துல தரித்திருக்கிறவர்கள் என்று சொன்னானா தொடர்ந்து நம்முடைய ஜபங்களை செய்து கொண்டவர்களா இருக்கும். அல்லேலூயா. அப்படி செய்தல் மாத்திரம்தான் வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் ஆட்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சபையில கொண்டு வந்து சேர்ப்பார். இன்னில இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. என்னப்பா வந்துட்டு ஒரு நாள் தீர்மானம் எடு, நாங்க ஏற்கனவே 44 நாள் தீர்மானம் எல்லாம் எடுத்துதான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சபை போன வாரம் நம்ம பிரேயர் பண்ணல, அப்ப எல்லாருமே கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிச்சிடுறோம். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கப்படும் போது பழைய காரியங்கள்லாம், ஆக்சுவலி ஈசக்கண்ணா சொன்னாங்க, திருசூலம் மலையில நின்று ஜெபிக்கும் போது கத்தி ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கப்படும் போது உண்மையாகவே நம்ம சபையை விட்டு பிரிந்து போன அவயங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. சில அவயங்கள்லாம் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு சில பேர் வரல, ஒரு சில பேர் ரேணுகமெல்லாம். ஸோ அந்த அவயங்கள்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஏன்னா எல்லா அவயங்களும் இந்த சபைக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஜெபிச்சிருக்காங்க. நீ யாராவது ஒருவர் நான் சபைக்காக விண்ணப்பம் பண்ணுதே இல்லைன்னு யாராவது ஒரு சொல்ல முடியுங்களா? எல்லா அவயங்களும் ஜெபிச்சிருக்கும். அந்த ஜெபம் கிடைக்கிறதுக்கு முன்பதாக மாத்திரம் அல்ல, கிடைச்சதுக்கு அப்புறமே தொடர்ந்து தரித்திருக்கப்படும் போதுதான் தேவன் ஆட்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்துல அந்த ஆதி திருச்சபை ஜனங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, தரித்திருந்தாங்க. அதனாலதான் அந்த சபையில கர்த்தர் அனுதினமும் ஆட்களை கொண்டு வந்து சேர்த்தார். அது மாத்திரம் இல்ல, அப்படி ஜெபம் நீங்க தொடர்ந்து செய்யப்படும் போது என்ன நடக்குன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை
தைரியமாய் சொன்னார்கள். நம்ம ஜெபித்து தரித்திருக்கப்படும் போது நம்ம எங்க ஜெபம் பண்றோமோ அங்க என்ன நடக்கும்? அங்க என்ன நடக்குங்க? அசைவு உண்டாகும். ஆரம்பத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அபிஷேகம் இறங்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பிரசங்கம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து ஜெபத்துல தரிக்கும் போது, ஜெபம் பண்ணின போது இடம் அசைந்தது. அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா வேத வசனத்தை தைரியமாய் சொன்னாங்க. அப்போ ஜெபம் என்பது சபைக்கு ஒரு ஹார்ட் போல. அதை தொடர்ந்து நம்ம ஜெபிக்கப்படும் போது நிச்சயம் நம்ம கூடி இருக்கிற இடம் அசையும். அப்படின்னா எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை கர்த்தர் அப்பொழுது என்ன பண்ணுவாரு? அது நிறைவேற்றி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த 40 நாள்ல முடியாத காரியங்கள் எது இருந்தாலும் தொடர்ந்து ஜெபிக்கப்படும் போது நிச்சயம் என்ன பண்ணுவாரு? அதை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் ஜெபம் பண்ணும்போது இடம் அசையும். வேதத்துல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நினைக்கிறேன், நீங்க வாசிக்க வேணா. அங்க சபையார் யாவரும் கூடி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் போது யாருக்காக ஜெபிக்கிறாரோ அவரே என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துக்கு தேவதூதன் கொண்டு வந்துருவார். நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா பேதுரு சிறைச்சாலையில போடுவாங்க. சபையார் அவருக்காக ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ற அதே இடத்துல சிறைச்சாலையில் இருந்த பேதுருவோ ஜெபம் பண்ணும் போதே அந்த வீட்டின் கதவு தட்டுவார். அப்ப கதவு தட்டப்படும் போது ரோதை என்ற ஒரு பெண்ணு சொல்லுவாங்க, இது பேதுருடைய சத்தம் போல இருக்கு அப்படின்னாங்க. அப்போ கூட இருக்க ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணுவாங்க. நீ பைத்தியக்காரி, பேதுரு எங்க இருக்காரு? சிறையில இருக்கு, அவர் எப்படி இங்க வருவாரு அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஜெபம் பண்ணா இடம் அசையும். அல்லேலூயா. இங்க ஜெபம் பண்றாங்க. சிறைச்சாலையில் இருந்த பேதுரு தட்டி எழுப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு? கொண்டு எங்க ஜெபம் பண்றாரோ அதே இடத்துல நிறுத்துறார். ஏன்னா ஒருமனப்பட்டு எல்லா அவயங்களும் ஜெபிக்கப்படும் போது அந்த இடம் நிச்சயமாய் அசைவு உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அசைவு நம்ம சபையில பார்க்கணும்? அதற்கு என்ன பண்ணணும்? தொடர்ந்து இந்த 40 நாள் அல்ல, இதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. தொடர் ஜெபம். நம்ம சபை ஆரம்பத்துல இந்த தொடர் சங்கிலி ஜெபம் பண்ணியிருந்தாங்க. 1 ஹவர் ஒருத்தர் அந்த தொடர் ஜெபங்களை பண்ணுங்க. மரியா சொன்னாங்க நைட்ல பிரேயர் வைக்கலாம். சோ அந்த தொடர் ஜெபங்களை பண்ணுங்க. என்னெல்லாம் ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ, ஜெபத்தினால மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லா விதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? அவருடைய சித்தத்தின்படி அவயங்கள் ஆகிய நம்மை வச்சிருக்காரு. இதுல என்ன? கண்ணா இருக்கலாம், கையா இருக்கலாம். அல்லேலூயா. நீங்க என்ன வேணா இருங்க, ஆனா கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி வச்சிருக்காரு. இந்த நேரத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்காருன்னா நான் என்ன செய்யணும்? என் வேலை செய்யணும். என் கண்ணு, என் பார்வை பார்க்கணும். கை அதனுடைய வேலையை செய்யணும். கால் அதனுடைய வேலையை செய்யணும். அல்லேலூயா. எதுவுமே செய்யாம ஒரு சரீரம் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த சரீரத்தை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு வீட்டுல ஒருத்தர் வேலையே செய்யாம அப்படியே இருந்தாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு அழகா சொல்லுவீங்களா? நம்ம வார்த்தையே வேற மாதிரி வரும். வேலையே போகாம ஒருத்தர் வீட்டுல இருக்காரு, நம்ம வேலையே செய்யாம ஆனா இருக்கிறவங்க எல்லாம் வேலை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணுவோம்? சரீரம் என்பது ஒர்க் பண்ணணும். அவயம் என்பது அல்லேலூயா. இந்த அவயங்கள் என்ன பண்ணும்? வேலை செய்யணும். உங்களால் என்ன முடியுமோ அந்த வேலையை செய்யணும். அல்லேலூயா. சபையில அவயங்க இருக்கு, நான் ஒரு அவயமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயம் என்ன பண்ணும்? வேலை செய்கிறவரா இருக்கும். சரி, கடைசியா நான் ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா சரீரத்தில் இருக்கிற அவயங்களுக்கு எல்லாம் சண்டை வந்துச்சு. யாருக்கு? யோசித்து பாருங்க. கண்ணு, கை, கால், மூக்களுக்கெல்லாம் சண்டை வந்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு எப்போ வரும் தெரியுங்களா? சளி பிடிச்சா வரும். அப்படிதான் போட்டு அடிப்போம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா எல்லா அவயங்களும் சேர்ந்து வயிற்று கட்ட சண்டை போட்டுச்சான். என்னன்னா கண்ணு சொல்லிச்சா நான் பாக்குறதுனால, கண்ணு சொல்லிச்சா நான் பாக்குறேன், என் கால் போது, நான் எடுக்கிறதுனாலதான் நீ என்ன பண்ற? சாப்பிடுற. நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், நீ என்ன பண்ற? அப்படியே உட்கார்ந்து அழகா சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணிட்டு தொப்பை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவயங்களும் வயிற்று கட்ட சண்டை போட்டுச்சான். அப்போ இந்த வயிறு ஒண்ணுமே பேசலையா. நான் என்னப்பா பண்ணுவேன், என் வேலை, நான் அதை செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு. அப்போ ஒரு நாள் எல்லாமே பிளான் பண்ணி இனிமே என்ன பண்ணக்கூடாது? கண்ணு, கால்கள் சொல்லிச்சா நீ போகக்கூடாது, கை சொல்லிச்சா நீ எடுக்கவே கூடாது,
நீ பார்க்கவே கூடாது. நீ மூக்கல சொல்லிச்சா நீ அந்த மோப்பம் பிடிக்கிறதுனால தானே அந்த ருசி தெரியுது. நீ என்ன பண்ணக்கூடாது, மோப்ப முடியாது. அங்க பொருள் இருக்குன்னு தானே கேட்கிற, காது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சண்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு வேளை 2 வேளை 3 வேளை ஒரு நாள் ஃபுல்லாவே என்ன பண்ணல, சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம இருந்ததுனால இப்போ என்ன ஆச்சுன்னா சரீர அவயங்கள், வயிற்றுக்கு மாட்டும் பிரச்சனை இல்லை, எல்லா அவயங்களும் என்ன ஆச்சு, சோர்ந்து போய் அப்படியே. நீங்க ஒரு நாள் சாப்பிடலாம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒரு நாள் ஃபுல்லாவே இங்க யாராவது சாப்பிடாம இருந்திருக்குங்களா? வேலை செய்யும் போது தெரியாது. சில பேர் சொல்லியிருக்காங்க, அப்ப இருந்த இப்ப இருக்கிறவங்க எப்படி இல்லை, அப்ப இருந்தும் சொல்லியிருக்காங்க, கஷ்டப்படும் போது அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு டீ இருந்தா போதும், சாப்பிட மாட்டாங்க. இப்ப இந்த எல்லா அவயங்களும் இப்படி செஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாதனால கடைசியில எல்லாம் சோர்ந்து போய் ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போதான் எல்லா இந்த அவயங்களும் உணர்ந்துச்சான், ஆமா ஆமா இது நம்ம வேலை நம்ம செஞ்சாதான் அது அதனுடைய வேலையை செய்யணும். அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல கதை? இது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, இப்போ இந்த அவயங்கள் என்பது நாம சொல்றது புரியுதுங்களா? இதுல யாராவது வயிற்றா இருக்கலாம். இப்ப நான் வயிறுன்னு வச்சுங்களேன், 40 நாள் ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போறதுனால நான் என்னப்பா 28 நாள் வந்திருக்கோம், நீ ஒரு நாள் வந்திருக்க அப்படின்னா என் வேலையை நான் செய்யறேன். அல்லேலூயா. உங்க வேலையை நீங்க செய். அப்படி செய்யப்படும் போது நிச்சயம் அந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். அதே போல நம்ம சபையாகிய சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். அதான் சொன்னல, கால் ஓடினாலும் கிஃப்ட் எங்க தான் கொடுப்பாங்க, கைக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு அவயம் பாடுபட்டா எல்லாருமே என்ன பண்ணணும், பாடுபடணும். ஆனா நம்ம அப்படி செய்யறோமா? நம்ம சபையில ஒரு அவயம் பாடுபடுறதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணில் டஸ்ட் விழுது, கை அப்படியே இருக்குங்களா? காலில் முள்ளு கூத்துது, அப்படியே விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவோம்? கண்ணில் டஸ்ட் விழுதுமா? இப்ப அந்த மைக்கை தூக்கி அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், டைனாங்க இப்ப அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த கை வந்து தடுக்குமா? தடுக்காது. அப்போ அவயங்கள் அதனுடைய வேலையை, ஒரு கண்ணுக்கு டஸ்ட் படும் போது இந்த கை வந்து தடுக்குது. இப்ப வீட்டுல பிள்ளை அடைக்கப்படும் போது அப்படியே அடிமான்னு அப்படி நின்றுப்பாங்களா, கை வந்து முன்னாடி தடுக்குங்களா? அப்போ ஒரு அவயம் பாடுபடும் போது இன்னொரு அவயம் கூட சேர்ந்து என்ன பண்ணும், பாடுபடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருடைய ஒருவர் சேர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றும். அல்லேலூயா. ஒரு அவயம் மகிமைப்பட்டா, இப்போ ஒருத்தர் நல்லா நம்ம சபையில ஒரு விஷயத்துல நல்லா வளர்ந்துட்டாருன்னா என்ன பண்ணணும், எல்லா அவயங்களும் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இல்ல அது எப்படி, அவர் முன்னாடி பவுல் பேதுரு போல அவர் நான் தான் முதல் சீஷன் அப்படின்னு நான் சண்டை போடுவது அல்ல. வேதம் சொல்லுகிறது, அதனுடைய அவயங்கள் அதனுடைய வேலையை செய்தோம்னா சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். சபையாகிய சரீரத்துல நம்ம அந்தந்த அவயங்களாகிய நாம நம்முடைய வேலையை செஞ்சோன்னா சபை ஆரோக்கியமா இருக்கும். ஆதி திருச்சபை சபையில எல்லாருமே அந்த அவயங்கள் அதனுடைய வேலையை செஞ்சதுனால அனுதினமும் கர்த்தர் சபையில ஆட்களை கொண்டு வந்தார். இந்த நாட்கள்ல நாம நம்ம வேலையை செய்யப்படும் போது அனுதினமும் சபையில என்ன பண்ணுவாரு, ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. புது சபையில போகும்போது நீங்க என்ன பண்ண, ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன், உங்க டைரி எடுங்க. யாரெல்லாம் நம்ம சபை விட்டு போனாங்களோ, சில பேர் சில அவயங்கள்லாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரத்துக்கு ரெடியா இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியல, நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த அவயங்கள் வரத்துக்கு ரெடியா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கூப்பிட மாட்டோம். புது சபை போகும்போது இங்க இருந்து லாஸ்ட் வீக் ஒரு ஐயா வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, மூப்பர் யாராவது இருக்காங்களா, எத்தனை பேர் ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே இந்த அவயம் நான் புது சபையில போகும்போது ஒரு ஆத்துமாவை நான் கொண்டு போவேன். இப்ப நம்ம 200 பேர் வச்சுங்களேன், அங்க போகும்போது எத்தனை பேரா போனோம்? ஏங்க ஆண்டவர் ஆண்டவரே ரெட்டிப்பான வரத்தை கொடுங்க, நாள் தானே 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆனா ஒரு ஆத்மா, நான் ஒரு பேச்சுக்கு சொன்ன ஒரு ஆத்மா. அல்லேலூயா. எங்க சபை பெருசா கட்டப்பட்டு ஆத்துமாக்கள் நிரம்பி வழியப்படும் போது இந்த சிந்தாதிரி பேட்டில் அல்லேலூயா இடம் முழுவதும் நிக்கிறதுக்கே இடம் கொடுக்க கூடாது.
அல்லேலூயா. அதுல சில பேர் சொல்றாங்க, அப்புறம் எப்படிங்க நாங்க உட்காருவேன்? கர்த்தர் அதுக்கான காரியத்தை செய்து முடிப்பார். ஒரு டைரி எடுங்க, யாரெல்லாம் கொண்டு வரணும் அவங்க பேரை எழுதுங்க. இன்னும் இருக்கிற இந்த 40 நாள், அடுத்த வாரம் என்ன ஜெபத்துல அவங்க பேரை வைங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. அந்த ஆத்துமாக்களை வரும்போதே நம்ம என்ன பண்ணோம், ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைய கூட்டிட்டு போற மாதிரி புது சபையில அந்த ஒரு நாள் கொண்டு வரது நான் சொல்ல, அந்த இனாகிரேஷனுக்கு எல்லாம் கொண்டு வரோம் பார்த்தீங்களா, ஃபேமிலியா, அப்படி நான் அந்த நாள் சொல்ல, தொடர்ந்து சபையில ஆட்களை கொண்டு வரும்படியாய் அதற்கு அவயங்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கும் போது நிச்சயம் கண்டிப்பா என்ன பண்ண போறாரு? அல்லேலூயா. என்ன பண்ணுவாரு? ஆட்களை கொண்டு வரும். நம்ம சபையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை ஜென்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை லேடிஸ் இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை வாலிப பிள்ளை இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை சிறு பிள்ளைகள், எத்தனை திருமணம் ஆகாதவர்கள் இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை திருமணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்காங்க? திருமணமாகி கணவர் விட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை முதிர் வயதில் இருக்காங்க தெரியுங்களா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு போய் ஒரு லிஸ்ட் இருக்கு, என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, நீங்க லிஸ்ட் எடுங்க. ஆண்டவரே, இந்த சபையாகிய இந்த சரீரத்துல நான் என்னை வைத்திருக்கீங்க ஆண்டவரே, இதுல இவங்கெல்லாம் மிஸ் ஆயிட்டாங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ண போறேன்? கொண்டு வர போறேன். புதிய சபையில நான் என்ன பண்ண போறேன்? அவங்களோடு சேர்ந்து நாம் மட்டும் போய் ஆராதிச்சா அது சுயநலம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட இன்னொருத்தரை நான் கொண்டு போய் நாங்க ஆராதிக்கப்படும் போது நிச்சயம் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அசைவு உண்டு பண்ணுவார். இங்க கர்த்தர் நம்ம கொடுத்த வரங்களை, இந்த 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வரங்கள் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா அந்த வரங்களையும் கர்த்தர் நம்ம பயன்படுத்திட்டு ஆத்துமாக்கள் என்ன பண்ணுவோம்? கொண்டு வருவோம். புது சபையில கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாமெல்லாம் யாரு? நாம யாரு? சபை என்பது சரீரமாகிய சபை. இந்த சபைக்கு யார் தலைவர்? கர்த்தர். நம்ம எல்லாம் அவயங்கள். நீங்க கண்ணாருங்க, கையாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் யாரா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லார், நீ இதுதாம்மா அப்படின்னுவார். அல்லேலூயா. இல்ல நான் இதெல்லாம் இருக்க மாட்டேன், நான் கண்ணாதான் இருப்பேன், இல்ல நான் ரைட் ஹேண்டா தான் இருப்பேன், இல்ல அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. யாரா இருந்தாலும் அதனுடைய காரியத்தை நம்ம தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்திருந்து